நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டு நல்லா அவரை துதிக்கலாமா? என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே, என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே, நம்பினோர்க்கு தஞ்சம் அவரே. நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா, என் நம்பிக்கை வீணாக போகாதே. நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததால் என் நம்பிக்கை வீணாக போகாதே. தொழில் விடாத வாழ்வானால் பரவாயில்லை, அவர் நிச்சயமாக துளிக்க செய்திடுவார். இடிந்து போன வாழ்வானால் பரவாயில்லை, அவர் நிச்சயமாக கட்டி எழுப்பிடுவார். என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே, நம்பினோர்க்கு தஞ்சம் அவரே. நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா, என் நம்பிக்கை வீணாக போகாதே. நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா, என் நம்பிக்கை வீணாக போகாதே. பகுதி வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் வசனங்கள் 14-15. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். இங்கே தேசத்திலே பஞ்சம், கொடிய பஞ்சம். எலியாவின் வார்த்தையின்படியே மழை பெய்யாதுன்னு சொன்ன மழைவில்லை, நல்ல பஞ்சம். இப்பொழுது கர்த்தர் எலியாவை போஷிக்க கேரி தாரண்டைக்கு அனுப்புகிறார். அங்கேயும் ஆறும் வற்றி போகிறது. காகங்களை கொண்டு போஷித்தார். இப்பொழுது எலியாட்ட சொல்றார், நீ சாரிபாத்துக்கு ஊருக்கு போ, அங்கே உன்னை போஷிக்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்கிறார். ஆனால் அங்கு போது அந்த விதவையோ கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் 2 வரவு போர்க்கிறாள், நானும் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போகிறோம் இருக்கிறோம். அப்பொழுது எலியா சொல்கிறார், நீ முதல்ல எனக்கு ஒரு அடையை அதில் பண்ணு. அப்படி செய்தீன்னா பானையில் மா குறைந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் செலவழிந்து போகவும் இல்லை என்று சொல்கிறார். அப்பொழுது அவள் அங்கே சொல்கிறது, அவள் எலியாவின் சொற்படி செய்தாள். இங்கே இந்த காரியம் முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை நம்ம எல்லாருக்கும் வருகிறது. நாம் வாசிக்கும் போது பல செய்திகளை கேட்கும், சில வார்த்தைகள் நம்மோடு பேசும். அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு வருகிறது. ஆனால் அதற்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? இங்கே இந்த விதவை அவள் எலியாவினால் உரைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை அதன்படி செய்தாள். அப்பொழுது அற்புதத்தை காண்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவளுக்கும் இவளுக்கும் தான் இருக்கிறதுக்கு மாவு இருக்கு, 2 அடைச்சுடன்னு சொல்லுகிறார். ஆனால் இப்போது அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அவள் குடும்பம் முழுவதும் போஷிக்கப்படுகிறார்கள். அன்பானவர்களே, இதுதான் ரொம்ப முக்கியம். நம் கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் நம்பி அவரால் சொல்லப்படுகிற வார்த்தைகளை விசுவாசித்து அதன்படி செய்யும்போது கர்த்தர் நம் வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே அற்புதத்தை கட்டிடுவார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியை சந்தோஷமாய் வாழும்படி செய்வார். நம்புறீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கூட நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா என்னுடைய தயவுள்ள கரம் உங்கள் கிருபைகளை தாங்குதேப்பா. நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. யாரெல்லாம் கர்த்தாவை உம்முடைய வார்த்தைக்கு தங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறார்களோ, இந்த விதவையை போல உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறார்களோ, தங்களை ஒப்பு கொடுக்கிற அவள் வாழ்க்கையிலே அற்புதத்தை நடப்பிப்பீராக. அவள் வாழ்ந்திருக்க முடியாய், அவள் வீட்டார் அனைவரும் வாழ்ந்திருக்க முடியாய் கர்த்தர் போஷிப்பீராக. ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக, நிறைவை கட்டளையிடுவீராக. உன்னுடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். நிறவுகளை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலன ஞானமும் என் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலஜபங்கள் அல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.